நேர்மையா இருக்கிறது. அது ஈஸியான விஷயம் கிடையாது, ரொம்ப கஷ்டமான விஷயம். உன்னை சீண்டிக்கிட்டே இருப்பான், சலனப்படுத்திட்டே இருப்பான். பக்கத்து சீட்டுக்காரன் பெரிய அளவில் வந்துகிட்டே இருப்பான். நேற்று வரைக்கும் சைக்கிள் வந்தவன் பைக்கில் வருவான், பைக்கில் வந்தவன் காரில் வருவான், காரில் வந்தவன் ஆடியில் வருவான், அடுத்த போயிட்டு இருப்பான். மாப்பிள்ள இன்னும் அந்த சைக்கிளா போயிட்டு இருக்க, நீ அப்படியே தாண்டி உன்னை கட்டிட்டு இருக்கலாம், உன் குடும்பம் பாலா போகுண்டாகும். உங்களுடைய மன உறுதியை சந்தேகிப்பார்கள், உங்களுடைய தன்னம்பிக்கையை விலை பேசுவார்கள். அப்ப ஆடி கார் வாங்குற அளவுக்கு எனக்கும் துப்பு இருக்கு, எனக்கும் லஞ்சம் கிடைக்கும், அது வேண்டான்னு புறக்கணிக்கிற திமிரு எனக்கு இருக்குது. ஆடி கார் வேண்டாம், நான் சம்பாதிச்சு வாங்க வேண்டாம், இதுக்கு வேற ஏதாவது புற பண்ணிட்டு போயிடலாங்கிற அந்த நேர்மை இருக்கு பாரு. நீ ஆடி கார் வச்சிருக்கிற, அடுத்தவன்ட்ட காசு வாங்கி நான் அந்த ஆடி காரைய வேண்டான்னு சொன்ன வேண்டாம், அந்த பெருமை வேணுமா நமக்கு? அது வேண்டாம் எனக்கு சொன்ன வேண்டாம். நான் சம்பாதிச்சு வாங்குறேன், அம்பாசிடர் மாருதி மை கார், என்னுடைய வாகனம், நான் சம்பாதிச்சு வாங்கினது. முதல் நாள் ஓட்டி பார், திமிரு வரும்.